சரி மாணவர்களே, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சின் வந்து வகைகள் படிக்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து முதல் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் என்னுடைய திருப்ப நான் ஒரு விளங்கப்படுத்தி போட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சின் வகைகளுக்கு போகிறேன். அதாவது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து எல்லா சேஞ்சஸ்லேயும் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து அதாவது வந்து பிளேசஸ் சேஞ்சஸ் வந்து 5வது பகுதியாக பார்க்குறோம். அதில் வந்து பெருசாக இல்லை. டிரெக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறது இன்டிரெக்டாக அப்படி மாறும், எழுதியக்கு எப்படி மாற்றி எழுதுறது தான் இதில் இருக்குது. அந்த வகையில் வந்து திஸ்ன்றது வந்து தட்டெண்டு மாற்றி எழுதணும், தீசன்றதை தோசண்டு மாற்றி எழுதணும், கீயன்றதை தேயாண்டு மாற்றி எழுதணும். இது வந்து பிளேசஸ் சேஞ்சஸ், இடங்கள் சேஞ்சஸுக்கு வரும். உதாரணமாக மை ஃபாதர் said to me, என்னுடைய அப்பா எனக்கு சொன்னார். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ ஹியர் நவ், நான் இப்பொழுது உனக்காக இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னுடைய அப்பா எனக்கு சொன்னார். என்னுடைய அப்பா எனக்கு சொன்னார், நான் இப்பொழுது உனக்காக இங்கே வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னுடைய அப்பா எனக்கு சொன்னார். சரிதானே? இப்போ பாருங்க, மை ஃபாதர் என்று சொல்றது வந்து ஒரு காலம் வந்து மாறாத அப்படியே வரும். இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து சே இட் டுன்றது வந்து டோல்ட் மீ என்று மாறும். அதாவது மை ஃபாதர் டோல்ட் மீ. அடுத்தது வந்து இன்பட்டக்கமோ நீக்க போறோம். இன்பட்டக்கமோ நீக்க தட்டெண்டு போட போறோம். இரண்டாம் முற்றுப்புள்ளி வாக்கியம். இங்க மை ஃபாதர்ன்றதை வந்து கீ என்று எடுக்கலாம். அது வந்து ப்ரொனவுன் சேஞ்சஸ். அடுத்து வந்து ஐ ஆம் வெயிட்டிங்ன்றது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதை பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாத்தேக்க வந்து ஐ ஆம் வெயிட்டிங்ன்றது இங்கே வாஸ் வெயிட்டிங் என்று மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாறும். இங்கே ஃபோர் மீன்றது வந்து ஃபார் யூன்றது வந்து எனக்காகத்தானே, அப்போ ஃபோர் மீ என்று மாறும். தேயான்றது வந்து இங்கே என்னென்று மாறும்டா, கியன்றது வந்து இங்கே என்னென்று மாறும்டா தேயாண்டு மாறும். நவ்ன்றது தென்னண்டு மாறும். அப்போ இதில் பாருங்க, ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் ஆகி இருக்குது, ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகி இருக்குது, டென்சஸ் சேஞ்ச் ஆகி இருக்குது, மற்ற வந்து பிளேசஸ் சேஞ்ச் ஆகி இருக்கு. அடுத்த வந்து ஒரு டைம் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. அப்போ வந்து மை ஃபாதர் டோல்ட் மீ தட் ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ தேயா தென்னண்டு வரும். அப்போ இதோட வந்து இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சின் வந்து என்னத்தை முடிக்கிறோம்னா வந்து பிளேசஸ் சேஞ்சஸை முடிச்சு கொண்டு அடுத்த பகுதியாக வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சின் வந்து வகைகள், அதாவது வந்து கைண்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அல்லது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அல்லது வந்து டைப் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்ற முறையில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ டைப் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்ற வந்து ரிப்போர்ட்டட் நேர்கூற்று அயற்கூற்று வாக்கியத்தின் வந்து என்னென்னா வந்து பகுதிகள், அதை எத்தனை பகுதியாக நாங்கள் உடைக்கலாம் என்று பார்க்க போறோம். அப்ப இதுல கெடிங் போடணும் வந்து டைப் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சின் வந்து வகைகள். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சின் வகைகள். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சின் வகைகளை வந்து பிரதானமாக நாங்கள் வந்து 4 வகைகளாக உடைக்கலாம். ஒன்று வந்து டெக்லரேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது டெக்லரேட்டிவ் சென்டென்சஸ். அடுத்தது வந்து உடைக்க போறோம் வந்து டெக்லரேட்டிவ் சென்டென்சஸ் வந்து இன்பட்ட கமாவுக்கு முற்றுப்புள்ளி இருக்கும். இன்பட்ட கமாவுக்குள்ள வந்து முற்றுப்புள்ளி இருக்கும். அந்த வாக்கியத்தின் இன்பட்ட கமாவுக்கு வந்து முற்றுப்புள்ளி இருக்கும். அந்த இன்பட்ட கமாவை உடைச்சு போட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னா தட் போட போறோம். முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியத்துக்கு இன்பட்ட கமாவை உடைச்சு போட்டு தட் போட போறோம். அது டெக்லரேட்டிவ் என்ன சென்டென்சஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது டெக்லரேட்டிவ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அடுத்த 2வது வகையா பிரிக்க போறோம் வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் வந்து அடைப்புக்குறிக்குள்ள வந்து கேள்விக்குறி இருக்கும். அதாவது இன்பட்ட கமாவுக்குள்ள வந்து கேள்விக்குறி இருக்கும். அந்த இன்பட்ட கமாவை நீக்கி போட்டு எதுக்கு வந்து என்னத்தை பாவிக்க போறோம்னா இஃப் அல்லது வெதர்ன்றதை வந்து பாவிக்க போறோம். என்னத்தை பாவிக்க போறோம்? இஃப் அல்லது வெதர்ன்றதை பாவிக்க போறோம். இந்த இஃப் வெதர் பாவிக்கிறதுக்கும் அது பாவிக்காத முறைக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அது எப்படி என்ன சந்தர்ப்பத்தில் என்று பார்ப்போம். அடுத்த வந்து இம்பரேட்டிவ். அடுத்த வந்து என்ன செய்ய போறோம்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அதுக்கு அது எப்படி இருக்குமெண்டா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வந்து அதுக்கு வந்து நாங்க என்னென்று போட போறோம்டா இதுக்கு வந்து அதொரு சேயிட்டு தான் இருக்கும். அந்த வசனத்தை நாங்க மாத்தேக்க வந்து என்னென்று மாத்தி எழுத போறோம்டா ஒன்று வந்து ரீக்வெஸ்டட் என்று எழுதுவோம், அல்லது வந்து கொமாண்டட் என்று எழுதுவோம், அல்லது வந்து என்னென்று எழுதுவோம் அட்வைஸ்ட் என்று எழுதுவோம், அல்லது என்ன மாதிரி எழுதுவோம்டா வந்து அட்வைஸ்டுக்கு அடுத்ததா என்னென்று எழுதுவோம்டா சஜஸ்டட் என்று எழுதுவோம்.
சஜஸ்டட் என்று எழுதுவோம். இந்த சஜஸ்டட் ரிக்வெஸ்டட் கொமாண்டட் அட்வைஸ்ட் மற்ற வந்து சஜஸ்டட் சரிதானே. இதுக்கு வந்து என்ன போடுவோம்டா, அதுக்கு பிறங்கால என்ன போடுவோம்டா, டு போடுவோம் அல்லது நொட் டு என்று போடுவோம். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சரிதானே. அடுத்த இன்னும் ஒன்று இருக்கு, நாலாவது வகை. இதைத்தான் சொல்றது வந்து இம்பரேட்டிவ். அடுத்த இம்பரேட்டிவ் அடுத்த வந்து அதை சொல்றது வந்து எக்ஸ்கிளைமேட்டரி. எக்ஸ்கிளைமேட்டரி என்றா அது வியப்புக்குறியோட இன்பட்டக்கமாக இருக்கும். அதை மாற்றி போடைக்க நாங்கள் தட் போட்டு எழுதுவோம். என்னத்தை போட்டு எழுதுவோம்? தட் போட்டு எழுதுவோம். அது நாங்கள் படிக்க மாட்டோம். அதை வந்து தட் போட்டு நாங்கள் எழுதுறத படிக்க மாட்டோம். இதில் வந்து என்னென்னா வந்து சேயிட், அதாவது வந்து ரிப்போர்ட்டிங் வந்து சேயிட்டுக்கு பதிலாக வந்து ரீக்வெஸ்டட் அல்ல வந்து கொமாண்டட் அல்ல வந்து அட்வைஸ்ட் அல்லது வந்து என்னென்னு படிப்போம் மாட்டோம். சஜஸ்டட் வந்து நாங்கள் என்ன செய்வோம்? படிப்போம். இதில் வந்து இதுதான் ரிப்போர்ட்டட் வந்து ஸ்பீச். அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சின் வந்து வகைகள் வந்து 4 வகை தான் பிரதானமாக இருக்கு. டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ், முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம். இவ்வளவு நாளும் படிச்ச எல்லாம் வந்து கூடுதலாக டெக்ளரேட்டிவா தான் இருக்கும். அப்ப டெக்ளரேட்டிவ்க்கு வந்து நாங்க பெருசா வந்து படிக்க தேவையில்லை. இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸுக்கு தான் அந்த வகைகளை வந்து நாங்க பிரிச்சு எல்லாம் படிக்க வேண்டிய தேவை இருக்கு. இம்பரேட்டிவ் சென்டென்சஸே 1-2 பார்ப்போம். எக்ஸ்கிளைமேட்டரி வந்து பார்க்க தேவையில்லை, ரெண்டாவது வராது ஓயலுக்கு. அப்ப இன்டரோகேட்டிவ் அண்ட் டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் வந்து கெடிங்க போட்டுட்டு ஒரு 2 வசனத்தை பார்ப்போம். அதாவது வந்து டெக்ளரேட்டிவ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் போடுவோம். ஏனெண்டா டெக்ளரேட்டிவ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சரிதானே. டெக்ளரேட்டிவ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேயே ஒரு 2 வசனத்தை போடுவோம். அது வந்து முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம் தான். அதுக்கு என்ன செய்வோம்டா, முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம். அதுக்கு வந்து என்ன போட போறோம்டா, தட் போட போறோம். இவ்வளவு நேரம் படிச்சது வந்து அதுதான். அப்ப இதுல எழுதுவோம், கண்ணன் said to us I write a letter for you. நான் உனக்காக ஒரு கடிதம் எழுதினேன் என்று கண்ணன் say to us. கண்ணன் எனக்கு வந்து கண்ணன் say to us. கண்ணன் எங்களுக்கு சொன்னான். ஐ ரைட் a letter for you. உங்களுக்காக நான் ஒரு கடிதம் எழுதினேன் என்று கண்ணன் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்? கண்ணன் வந்து சொன்னான். அப்ப கண்ணன்ன்றது வந்து இங்க மாறாத அப்படியே வேணும். ஏனண்டா இதுல நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த இன்வெட்ட கம்மா வந்து முற்றுப்புள்ளியோட இருந்தா அந்த இன்வெட்ட கம்மாவை வந்து நீக்க வந்து நாங்க தட்டண்டு போட்டு எழுதுவோம். அதுதான் இதுல வந்து முறை. அப்ப என்ன செய்ய போறோம்டா, கண்ணன்ன்றது வந்து அப்படியே வரும். அதுல மாற்றம் நிகழாது. கண்ணன் சரிதானா, கண்ணன். இப்ப சேயிட்ன்றது வந்து டூ அண்டு வந்தபடியா டோல்ட் அசண்டு வரும். இன்பட்ட கம்மா நீக்க போறோம், முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம். அப்ப தட் போட போறோம். இப்ப ஐன்றதும் கண்ணன்ன்றதும் ஒன்றா ஒரு ஆம்பளை. அப்ப கீ என்று போட போறோம். இது வந்து ரைட்ன்றது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அதை வந்து சிம்பிள் பாஸ்ட்ல எழுதிருக்கு. ரோட் அண்டு மாறும். லெட்டர் வந்து மாறாத ஒரு காலம், லெட்டர் மாறாத அது வரும். இப்ப அசண்டு தானே வரும். அப்ப கண்ணன் told us that he wrote a letter for you என்று வரும். எங்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதினான் என்று அவன் எங்களுக்கு சொன்னான். உங்களுக்காக ஒரு கடிதம் எழுதினான். அப்ப உங்களுக்காகன்றது வந்து இங்க டு அஸ், எங்களுக்கு சொன்னான் உங்களுக்கு. இப்ப இதுல வந்து மாற்றம் பெறாது, அப்படியே போட்டு விட்டா ஓகே. ஏனண்டா ஃபோர் யூன்றது வந்து ஒரு காலம் இங்க மாற்றம் பெறாது. என்னன்னா கண்ணன் say to us, கண்ணன் எங்களுக்கு சொன்னான். ஐ ரைட் a letter for you, உங்களுக்காக நான் ஒரு கடிதம் எழுதினேன் என்று கண்ணன் எங்களுக்கு சொன்னான். அப்ப கண்ணன் told us that he wrote a letter for you, உங்களுக்காக நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன் என்று அவன் எங்களுக்கு சொன்னான். அப்ப இதுதான் வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல வந்து தட் போடுற வாக்கியம். அதாவது தட் போடுற வாக்கியம் என்றது வந்து என்ன தட் போடுறான்டா வந்து இன்வெட்டக்கமோ நீ கேட்க முற்றுப்புள்ளி இருந்தா தட் போடுறோம். இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். பார்த்துட்டு இதுல கெரிஜா மினக்கட தேவையில்லை. நாங்க இன்டரோகேட்டிவை தான் படிக்கணும். அப்ப அடுத்ததை பார்ப்போம். இன்னும் ஒரு வசனம் பார்ப்போம். கிரியா say it to me I will see the reception on tomorrow.
அப்ப பாருங்க, கிரியா சே டு மீ, கிரியா எனக்கு சொன்னால் ஐ வில் see the reception on tomorrow, நாளைக்கு நான் ரிசப்ஷனை பார்ப்பேன் என்று கிரியா எனக்கு சொன்னால். இது வந்து முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம். அப்ப கிரியான்றது அங்கே ஒரு காலம் மாறாத அப்படியே வரும், கிரியான்றது அப்படியே வரும். சரிதானே, கிரியான்றது அப்படியே வரும். சே டுன்றது டோல்ட் மீ என்று வரும், டோல்ட் மீ என்று வரும். மின்பட்டக்கமோ நீ கேட்க தட்டண்டு வரும். இப்ப ஐயன்றதும் கிரியான்றதும் உண்டு. அப்ப கிரியான்றது வந்து ஒரு பெண், அப்ப சி என்று போடுவோம். அப்ப இது வில்ன்றது வந்து புல்ட் என்று மாறும், புல்ட். சி என்றது அப்படியே வரும் பிரசன்ட், அதாவது வந்து முடல் வகுப்புக்கு எல்லாம் வந்து சி வரும். த ரிசப்ஷனும் அப்படியே வரும், த ரிசப்பன், த ரிசப்ஷன், த ரிசப்ஷன் அப்படியே வரும். ஒன் டுமாரோன்றது வந்து நெக்ஸ்ட் டே என்று வரும். ரிசப்ஷன் த நெக்ஸ்ட் டே, த நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே, அல்லது வந்து த டே ஆஃப்டர் வரும், த டே ஆஃப்டர் வரும். அடுத்தது வந்து த டே ஆஃப்டர் வரும், த பாருங்க. அப்ப கிரியா சே டு மீ ஐ வில் see the reception on tomorrow, நாளைக்கு நான் என்ன ரிசப்ஷனை வந்து ரிசப்ஷன் முன்னரங்க பதித பார்ப்பேன் என்று கிரியா வந்து உங்களுக்கு சொன்னால். அப்ப கிரியா எனக்கு சொன்னால், கிரியா டோல்ட் மீ தட் she would see the reception the next day அல்லது the day after, அதாவது the day after வரும், அல்ல வந்து the next day வரும், the next day. அப்ப வந்து இதுல பார்க்கணும் வந்து என்ன, இது முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம். அதை நீ கேட்க வந்து நாங்க தட் போடுறோம். இதுல என்ன போடுறோம், தட் போடுறோம், இதுல தட் போடுறோம். அதே மாதிரி இதுலயும் தட் போடுறோம். இதுதான் வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். இது வந்து இதை சொல்றது டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா நான் படிச்சதெல்லாம் டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் படியா, இந்த இதோட வந்து எக்ஸ்கிளைமேட்டரி எல்லாம் அது படிப்பிக்க மாட்டோம். இதோட வந்து இதை முடிச்சு கொண்டு அடுத்த வந்து நாங்க வந்து இன்டரோகேட்டிவ வந்து சென்டென்சஸ் வந்து இன்டரோகேட்டிவ் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை வந்து நாங்க ஆழமாக படிப்போம். சரிதானே, இதோட வந்து இந்த 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 பகுதியை வந்து நாங்க என்ன செய்ய வேண்டாம், முடிப்போம். என்னத்தை, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து டெக்ளரேட்டிவ் என்ற பகுதியை முடிச்சுக்கொண்டு இன்டரோகேட்டிவ் என்ற வாக்கிய பகுதிக்கு நாங்க போவோம். ஏனென்றா டெக்ளரேட்டிவ் இன்டரோகேட்டிவும் டெக்ளரேட்டிவும் தான் பாருது. அப்ப இன்டரோகேட்டிவ் என்ற வகையை வந்து அடுத்த வீடியோவில் நாங்க படிப்போம். நன்றி.